உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ மீதியானியரை முறியடிப்பாய் முறியடிப்பாய். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீதியானியரை முறியடிப்பாய். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு ஜனத்திற்கு எதிராய் செயல்படுகிற எதிரியாய் இருக்கிற ஒரு கூட்டம் தான் மீதியானியர் கூட்டம். இந்த மீதியானியரை நீ முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற ஒரு சாரார் இருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்களா? அவர்கள் உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கலாம், அவர்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், அவர்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனத்தை நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நமக்கு எதிராய் செயல்படுகிற ஜனத்திலிருந்து நாம விடுவிக்கப்பட வேண்டுமானால் அவர்களை முறியடித்தால் மட்டுமே அதிலிருந்து நம்ம விலகி இருக்க முடியும், நீங்கி இருக்க முடியும். சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நமக்கு இடைஞ்சலை கொடுக்கிற, பிரச்சனையை கொடுக்கிற, இன்னும் நமக்கு ஒரு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மீதியானியரை முறியடிப்பா என்று கர்த்தர் சொல்கிறார். அன்றைக்கு கிதியோனுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை முறியடிப்பீர்கள். ஒருவேளை வியாதி எதிராக இருக்கலாம், கடன் பாரம் எதிராக இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகளை சீர்குலைக்கிற காரியங்கள் எதிராக இருக்கலாம். அத்தனை நீங்க முறியடிக்க போறீங்க. முறியடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு சத்துவத்தை தருவார், கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். பாருங்க, மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிற ஆண்டவர், நீ எப்படி முறியடிப்பா, எதனால முறியடிப்பா அப்படின்னு ஒரு அழகா வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் நமக்கு எதிராக இருக்கிறவர்களை மேற்கொள்ள முடியாதபடி தவிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இங்கு சொல்லும் பொழுது, நீ மீதியானியரை முறியடிப்பாய். எப்படி முறியடிப்பாய்? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஜனம், ஒரு பெரிய கூட்டம், அதை முறியடிப்பாய்ன்னு சொல்லிட்டு எப்படி முறியடிப்பாய்? எது போல? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். ஒரு மனுஷன்ட்ட ஃபைட் பண்றது ஈஸி, ஒரு பெரும் கூட்டத்தோட ஃபைட் பண்றது கஷ்டம். எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, மீதியானியர் என்றால் ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல இத்தனை பெரிய ஜனத்தை முறியடிப்பா என்று கர்த்தர் சொல்கிறார். எதனால? அந்த வசனம் அழகா சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் உன்னோடு இருக்க போறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரையானால், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரையானால், நமக்கு விரோதமாய் இருக்கிற, எதிராய் இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தாரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பதற்கு ஏற்ற சத்துவத்தை கொடுப்பார், அதற்கேற்ற வல்லமையை கொடுப்பார், அதற்கேற்ற பலனை கொடுப்பார். எனக்கு
விரோதமாக பெரிய ஜனம் எழும்பியிருக்குன்னு சொல்லி கவலைப்படாதங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆண்டவரை நம்மோடு கூட வைத்து கொள்ளணும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தரை நம்மோடு கூட வைத்து கொள்வோமையானால், அவர் விரும்புகிறபடி நடப்போமையானால், அவர் சொன்னபடி செய்வோமையானால், அவர் விதித்திருக்கிற கட்டளையின்படி நடப்போமையானால், அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரையும் முறியடிக்கலாம். நாமளே முறியடிக்கலாம். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் ஒரு பெரும் கூட்டத்தை முறியடிக்க வேண்டிய சத்துவத்தை, பலத்தையும் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். மறந்துடாதங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் இந்த காரியத்தை நம்ம செய்யலாம். அதனால் ஆண்டவர் என் கூட இருப்பதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய நடை, உடை, பாவனை, செயல்பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு போக மாட்டார். நீங்கள் முறியடிக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட எதிராக இருக்கிறவர்களை முறியடிப்பா என்று சொன்ன வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றி இருக்கிறீங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற கூட்டம் அதிகம். வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்தில் இருக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற அந்த சாராரை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து அதற்கேற்ற பலனை நீர் கொடுக்க போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கேற்ற சத்துவத்தை என் தேவன் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எப்படி இதிலிருந்து வெளியே வருவேன்? இவ்வளவு எதிராக இருக்கிற இந்த கூட்டத்தார் மத்தியிலிருந்து நான் எப்படி மேற்கொள்ள சொல்லி அங்கலாய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை தேற்றி இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க. பிள்ளைகளோடு கூட இருங்க. பிள்ளைகளை விட்டு விலகாது ஆண்டவரே நீங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் இப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. பிள்ளைகள் எங்கே போனாலும் வந்தாலும் இப்படி சமூகம் முன் செல்லட்டும். பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுவீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட வச்சுக்கிடுங்க. அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை முறியடிப்பீர்கள். God bless you.